الحمد لله رب العالمين. ஃபாக்கிது தஹூரைன், ஒழு செய்ய தண்ணியும் இல்லை. தண்ணி இல்லைன்னு சொன்னால் தைமம் செஞ்சுக்கலாம். தைமம் செய்ய சுத்தமான மண்ணும் இல்லை. தண்ணியும் இல்லை. இப்போ இவங்க என்ன செய்கிறது? ஃபாக்கிது தஹூரைன், தூய்மைப்படுத்தும் மண்ணும் இல்லை, தூய்மைப்படுத்தும் தண்ணீரும் இல்லை. தொழுகை நேரம் வந்துருச்சு. தொழுகணுமா வேண்டாமா? கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன இமாம்களுக்கு மத்தியில். நம்முடைய மதுஹபில் ஃபத்வாவுடைய சொல், தொழுகக்கூடிய ஒரு தோற்றத்தை உண்டாக்கி கொண்டு தொழுவோம். ஹக்கீகத்தன் உள்ள தொழுகை அல்ல. நீயத்து இல்லாமல், கிராத் இல்லாமல் நிற்கணும், ருக்கு செய்யணும், சஜிதா செய்யணும், அத்தஹியாத்தில் இருக்கணும், சலாம் கொடுக்கணும். இதை அந்தந்த நேரத்தில் செஞ்சுக்க வேண்டியது தான். எப்போ தண்ணி கிடைக்குதோ அப்போ ஒது செய்து கொண்டு கலா செய்யணும். தொழுகின்ற தோற்றத்தை உண்டாக்கி தொழுது கொள்ள வேண்டாம். ஷாஃபி மதுஹபில் பல சொல் இருக்குது. ஒரு 4 விதமான சொல் இருக்குது. ஆனால் சரியானது என்னன்னு சொன்னால், எப்போதும் தொழுகிற மாதிரி ஒழு செய்யாமல் தைமம் செய்யாமல் தொழுதுக்கணும். நிய்யத்து, கிராத்து, அது இது எல்லாமே ஹக்கீகத்தான் தொழுகையை தொழுதுக்கணும். தஹாரத்து செய்யக்கூடிய சாத்தியம் உண்டானவொன்னே தஹாரத் செஞ்சு உண்டாக்கி கொண்டு தொழுதுக்கணும். வித்தியாசம் என்ன? நம்ம தொழுகின்ற தோற்றத்தை உண்டாக்கிக்கிட்டு தொழுகணும், கலா செய்யணும். அவங்க சொல்கிறாங்க வழமை பிரகாரம் தொழுதுக்கணும். கிராத்து ஓதி நீயத்து வச்சு அதற்கு பின்னால் கலா செய்யணும். ஹனஃபி மதுஹபுக்காரங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க? கிராத்து ஓதக்கூடாது, நீயத்து வைக்கக்கூடாது. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஹைது வந்த பெண்கள் அவங்களுடைய நோன்போடு கியாஸ் பிடிக்கிறாங்க. ஹைது வந்ததுனால நோன்பு வைக்க மாட்டாங்க. பகல் 12 மணிக்கு ஹைது நின்று சுத்தமாக ஆயிடுச்சு. இப்போ குளிச்சு முழுகிட்டு மீதி இருக்கக்கூடிய 6 மணி நேரம் அல்லது 5 மணி நேரம் ரமலானுடைய ஹுருமத்தை கவனத்தில் கொண்டு நோன்பாளி மாதிரி இருக்கணும். சாப்பிடக்கூடாது, தண்ணி கொடுக்கக்கூடாது. தஷப்பஹ் பிஸ்ஸாயிமீன். அதே மாதிரி இங்கே
தசப்புஹு பில் முசல்லி, இதான் ஆதாரம். ஹஜ்ஜு செய்யாஞ்சாங்க, ஹஜ்ஜுடைய ஃபசாது உண்டாயிடுச்சு. எல்லாருமே சொல்கிறாங்க ஹஜ்ஜுடைய அமல்லாம் செஞ்சிடணும், அடுத்த வருஷம் ஹஜ்ஜு செய்யணும் கலாவாக. இடையிலே ஊருக்கு விமானத்தை பிடிச்சி வந்துட முடியாது, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுன்னு அப்போ தொழுகையின் நேரத்துக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. ஹஜ்ஜுடைய அந்த காலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஹாஜிகள் மாதிரி தஷப்பஹு ஆகி வேலையை செய்யணும், ஹஜ்ஜு கூடலைன்னு சொன்னாலுங்கும் போது ஹஜ்ஜுடைய காலத்தை விட தொழுகையின் நேரம் இருக்கிறது அகமியத்து கூட. எனவே அந்த நேரத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கிறது. சரியான நல்ல சாலியான தக்வாவுடைய பெண்களாக இருந்தால் ஹைலு வந்த பெண்கள் கூட அந்த நேரத்தில் முகங்கால கையை முகத்தை ஒழு செஞ்சுக்கிட்டு முசல்லாவில் உட்காந்து தஸ்பீ செய்யணுங்கிறாங்க. இப்போல்லாம் ஹைலு வந்த பெண்கள்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் மாதம் வந்திருக்குங்க. 5 மணிக்கு எந்திரிக்கிற பெண்கள் 7 மணிக்கு எந்திரிப்பாங்க. மார்க்கம் சொல்லுவது அதே 5 மணிக்கு எந்திரி, அதே 5 மணிக்கு எந்திரிச்சு உதவுலாம் செஞ்சுக்கோ. உதவு செஞ்சுக்கிட்டு முசல்லாவில் உட்காந்து என்ன கூடும் தஸ்பீ செய்யலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் போன்ற அந்த திக்ர்களை செஞ்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் முசல்லாவில் உட்காந்துக்கிட்டு வேலையை முடிச்சிட வேண்டியதான். அந்த தஷப்புஹ் பில் முஸல்லின்னு இருக்குது. மாதத்துக்கு 5 நாளும் 10 நாளும் லீவு போட்டால் மீதி 20 நாளுடைய தர்த்தீவு கோளாறு உண்டாகிடும். 30 நாள் தொழக்கூடிய நமக்கே வந்து கோளாறு உண்டாகுது. 10 நாள் லீவு கிடைக்குது, அவங்களுக்கு 8 நாள் லீவு கிடைக்குது. எனவே அந்த நேரங்களை வந்து பேணுதலாக வச்சு தொழுகை கடமை இல்லை தான் இருந்தால் கூட தொழுகிற மாதிரி உட்காந்து காலம் அடக்கி போட்டு இபாதத்தில் ஈடுபடணுங்கிறாங்க. பாபு ஃபதுலில் உலு வல் குர்ரில் முஹஜ்ஜலீன் அல்லது வல் குர்ருல் முஹஜ்ஜலூன் மின் ஆசாரில் உலு. ஒலுவுடைய ஃபதுலை பற்றி உள்ள பாடம். ஒலுவினுடைய ஆசாரினால் பயனினால் கிடைக்கக்கூடிய முகம் கை கால் மறுமையில் பிரகாசிப்பது. குர்ருல் முஹஜ்ஜலூனுக்கு பொருள் என்ன? முகம் கை கால் மறுமையில் பிரகாசிப்பது. இப்படி பளிச்சுன்னு இருக்கும். இது சம்பந்தமான பாடம். ஒழுவும் இல்லாமல் தொழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். இந்த பாபுல ஒழுவுடைய சிறப்பை பற்றி எடுத்து கூறப்படுகிறது. எதனால் தொழுகை கபூலாகுது என்பதை, ஒழுவுடைய பரக்கத்தின் காரணமாக இந்த உம்மத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஹுசூசியத் ஃபதீலத் கிடைக்குகிறது, நூறானியத்து கிடைக்குகிறது. அது சம்பந்தமாக ஹதீஸ் வரும். பிஹி قال حدثنا يحيى بن كثير قال حدثنا الليث عن خالد عن سعيد بن أبي هلال عن نعيم المجمر. முஜ்மிர் சொன்ன வாசனை சாம்பிராணி போடுபவர்னு அர்த்தம். முஜ்மிர் அஜ்மர யுஜ்மிரு முஜ்மிர். தஜ்மீர்ல வந்ததான் முஜம்மிர்னு சொல்லுவாங்க. தபுஹீர் பொருள். மஸ்ஜித் நபவியில் புகை போடுவாங்களாம், வாசனை உண்டாக்குவாங்களாம் நபியுடைய காலத்தில். இதனால் அவங்களுக்கு புகை போடுறவர், சாம்பிராணி போடுறவர் பள்ளிவாசலை நறுமணம் உடையதாக வச்சுருக்குங்க.
அந்த வேலையை இவங்க செஞ்சதுனால அவங்களுக்கு பேரே நுஐமில் முஜ்மிர். கால ரகீத்து மா அபி ஹுரைரா அலா லஹரில் மஸ்ஜித். அபு ஹுரைராவோடு சேர்ந்து பள்ளிவாசலுடைய கூரையின் மீது ஏறினேன். தவல்ல, அவர்கள் ஒது செய்தார்கள். பள்ளிவாசலுடைய சத்தங்களை சொன்னார்கள். அபு ஹுரைரா, இன்னி சமீது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி சொல்ல நான் செவியிட்டிருக்கிறேன், இன்ன உம்மதி யுதுஊன யௌமல் கியாமா, என்னுடைய மக்கள் அழைக்கப்படுவார்கள் கியாமத் நாளன்று குர்ரம் முஹஜ்ஜலீன், முகம் கை கால் மறுமையில் பிரகாசிப்பவர்களாக, ஒலுவுடைய அசரின் காரணமாக, ஒலு செய்ததுடைய அடையாளத்தின் காரணமாக. ஃபமனிஸ்ததா மின்கும் அன் யுத்தீல குர்ரதஹு, அதனுடைய பிரகாசத்தை பொலிமயத்தை உங்களில் யார் நீட்டிக்கொள்ள விரும்புகிறாரோ, சக்தி பெறுகிறாரோ, ஃபல்யஃபஅல், செய்து கொள்ளட்டும். இருபத்தஞ்சாவது பக்கத்தில் இது வந்திருக்கிறது. 887வது பக்கத்தில் 80லையும் வரும். குர்ரா என்று சொன்னால் பிரகாசம், சுஃபை, வெளிச்சம், அழகு என்கிற பொருள்லாம் வரும். முஹஜ்ஜலீன் என்றால் தஹஜீல், ஹஜ்ஜல யுஹஜ்ஜிலு தஹஜீல். பயாதுன் ஃபில் யதைன் ஒரு ரிஜ்லைன், கையிலையும் காலிலையும் இருக்கக்கூடிய பிரகாசம் வெண்மைக்கு சொல்லுவாங்களாம். இங்கே நோக்கம் அந்நூர். அந்த குர்ரத்தை நீட்டுவது ஒரு முஸ்தஹப். கழுக வேண்டிய இடத்தை விட கூடுதலாக கழுவுனா பிரகாசம் கூடுதலாக. இத்தாலத்துல் குர்ரா முஸ்தஹப்பு, ரொம்ப அளந்த மாதிரி கோடு கிழிச்ச மாதிரி இது வரைக்கும் கழுவுறதில்லை. இங்கெல்லாம் கொஞ்சம் தூக்கி முகத்தையும் கழுவும்போது மேலே இங்கெல்லாம் தூக்கி, காலை கழுவும்போது அதனுடைய கணுக்கு மேலே வரைக்கும். இதான் இத்தாலத்துல் குர்ரா. இது ஒரு முஸ்தஹப், விரும்பத்தக்க செயலாக இருக்கிறது. கையில் கம்கட்டு வரைக்கும் கழுவுறது, காலில் கரண்டை வரைக்கும் கழுவுறது. சஹாபாக்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. முஸ்லிம் ஷரீஃபில் ஆதாரம் இருக்கிறது, மருஃபான ஹதீஸ். சும்மா கசல யதஹுல் யும்னா ஹத்தா அஷ்ரா ஃபில் அலுதி, சும்மா யதஹுல் யுஸ்ரா ஹத்தா அஷ்ரா ஃபில் அலுதி. இது அலுது, இதுக்கு பேர் திரா. கையை கழுவுனாங்க அலுது வரைக்கும், முழங்கைக்கு மேலே இருக்கிற பகுதி வரைக்கும். சும்மா மசஹ பிராசிஹி சும்மா கசல ரிஜ்லஹுல் யும்னா ஹத்தா அஷ்ரா ஃபிஸ் சாக்கி, சும்மா கசல ரிஜ்லஹுல் யுஸ்னா ஹத்தா அஷ்ரா ஃபிஸ் சாக். கணுக்காலுக்கு மேலே கரண்டை வரைக்கும் சொல்லிட்டு அபூ ஹுரைரா அப்படி செஞ்சுட்டு ஹாகதா ரஅய்து ரசூலல்லாஹ் யதவல்லா, இதுக்கு ஆதாரம் ஜாயின் பண்ணிட்டாங்க. நபி அவர்கள் இப்படி ஒது செய்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆக கோடு போட்டு அளந்து கழுவாமல்
கொஞ்சம் கூடுதலாக கழுவுறது நல்ல செயலாக இருக்கிறது. அப்போ இந்த என்னுடைய உம்மத்திற்கு அவர்கள் ஒலு செய்த அந்த இடம் உர்ரம் முஹஜ்ஜலீனாக இருக்கும், அவர்களுடைய உம்மத்தில் அழைக்கப்படுவார்கள்னு சொல்கிறாங்க. நமக்கு இங்கே ஒரு கேள்வி வரும். ஒலு இந்த உம்மத்துக்கு மட்டும் உண்டான குசூசியத்து இல்லை, இதற்கு முந்தி உண்டான உம்மத்தெல்லாம் ஒலு இருந்திருக்கிறது. ஜுரைஜ் அப்படின்று ஒரு ராஹிப் இருந்தார், தனியாக இபாதத் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த ஹதீஸை பார்த்தா தவல்ல வசல்லான் இருக்கு. அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. அப்போ எல்லா உம்மத்தையும் தான் ஒலு செய்து, அப்படி இருக்கும்போது இந்த உம்மத்துக்கு இந்த ஒலுவின் காரணமாக உர்ரம் முஹஜ்ஜலீன் அவங்களுக்கு தான் இருக்கும். ஆதா உலூஇ உலூல் அம்பியாய் மின் கபுலின்னு தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க. நான் இப்போ செய்கிற ஒலு எனக்கு முந்தி உண்டான நபிமார்கள் செஞ்ச ஒலு தான் சொன்னாங்க. இப்போ அவங்களுக்கும் ஒலு இருக்கும்போது அவங்களுடைய கை கால் முகமும் பளிச்சுண்டு தானே இருக்கணும், நமக்கு இருக்குதுன்னு சொன்னால் அப்புறம் என்ன இதில் பெரிய விசேஷம் இருக்கிறது? என்னுடைய உம்மத்தை எப்படி நான் என்னுடைய அந்த கை கால் முகத்தை வச்சு கண்டுபிடிப்பேன்னு சொல்ல முடியும்டா? இதுக்கு முந்தி உள்ள உம்மத்துலாம் ஒரு நாளைக்கு 2 தடவை தான் தொழுகையே கடமை. அதனால் அவங்க 2 தடவை தான் ஒலு செய்வாங்க. நமக்கு தான் 5 தடவை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. 5 தடவை ஒலு செய்வோம். எனவே 2 தடவை ஒலு செய்யக்கூடிய அந்த அசரை விட அதுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பவர் ஒரு நாளைக்கு 5 தடவை செய்யக்கூடிய நமக்கு கிடைக்குது. எனவே மற்ற உம்மத்துக்கள்லாம் அவங்கள்ட்டலாம் ஒலு இருந்துச்சு சொன்னாலும் உர்ரம் முஹஜ்ஜலீன் பட்டியலில் வரமாட்டாங்க. இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் கை கால் முகமுடைய அந்த பளிச்சென்ற அந்த நிலை ஒலுவின் காரணமாக ஏற்படுகிறதுன்னு பதில் சொல்கிறாங்க. பாபுன் லா யதவல்லஉ மின ஷக்கி ஹத்தா யஸ்தைகின. சந்தேகத்தினால் ஒலு முறியாது, உறுதி ஏற்படுகின்ற வரை. ஒலு செஞ்சது நல்லா தெரியும் அவங்களுக்கு, ஒலு செஞ்சது. இப்போ சந்தேகம் வருது, அந்த ஒலு இருக்குதா இல்லையா? ஒலு முறிஞ்சிடுச்சோ, நமக்கு காட்டு பிரிந்ததா அல்லது பீஷா போனோமா நினச்சி பார்க்குறான். போன மாதிரியும் தெரியுது, போகாத மாதிரியும் தெரியுது, குசு விட்டா மாதிரியும் தெரியுது. லா யதவல்லஹு, ஒலு இருக்குந்தான். சந்தேகத்தை கொண்டெல்லாம் ஒலு நீங்காது. சந்தேகத்தை கொண்டு ஒலு உண்டாகவும் செய்யாது. நினச்சி பார்க்குற ஒலு செஞ்சோமா, ஒலு இருக்கிற மாதிரி இருக்குது, ஒலு இல்லை. ஒலு செஞ்சு நல்லா தெரியுது, ஒலு போயிடுச்சோ. ஒலு செஞ்சதுக்கு பின்னால் நம்ம பீஸா போயிட்டு வந்தோமா நினச்சி பார்க்குற, போயிட்டு வந்த மாதிரி ஞாபகம் வருது, ஒலு போகாது. லா யதவல்லஹு மின ஷக்கி, ஷக்கின் காரணமாக ஒலு முறியாது, ஒலு செய்ய மாட்டான் உறுதி ஏற்படுகின்ற வரை. பிஹி قال حدثنا علي قال حدثنا سفيان قال حدثنا الزهري عن سعيد بن المسيب. முசையப் என்று சொல்லலாம், முசையிப் என்று சொல்லலாம், ரெண்டுக்கும் சான்ஸ் இருக்கிறது. அன் அபாதி இப்னு தமீம் அன் அம்மிஹி அன்னஹு ஷகா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதருக்கு அர்ரஜுலு அல்லதி யுஹய்யலு இலைஹி, ஒரு எண்ணம் ஏற்படுகிறது, ஒரு ஹியால் ஏற்படுகிறது. என்ன ஹியால்? அன்னஹு யஜிது ஷைய பிஸ்ஸலாத், தொழுது கொண்டிருக்கும்போது ஏதோ ஒரு வஸ்துவை பெற்றுக்கொண்டார். காட்டு பிரிஞ்சா மாதிரி ஒரு ஹியால் வருகிறது.
சந்தேகம் வருகிறது. பகால எப்படி அர்ரஜுலுல்லதி யுஹையலு இலைஹி, யாருக்கு ஹியால் வருகிறதோ அந்த மனிதர் ஷக்கா இலா ரசூலில்லா, நபி இடத்திலே ஒரு ஷிகாயை செஞ்சார். என்ன ஷிகாயத்? அன்னஹு யஜிது ஷைய ஃபிஸ்ஸலாத், தொழுகையில் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுகிறதுன்றார். லா என் ஃபத்திலு லா என் சரிஃபுன்ட்டாங்க. அவர் திரும்ப வேண்டாம், தொழுது கொண்டே இருக்கலாம், தொழுகை விட்டும் திரும்ப வேண்டாம். ஹத்தா யஸ்ம சவுத்தன் அவ் யஜித ரீஹன், நல்ல சவுண்டாக காற்று பிரிவதை கேட்கும் வரை, அவ் யஜித ரீஹன் அல்லது நாத்தத்தை பெற்றுக்கொள்ளும் வரை, நாற்று அடிக்குது, ரீகை பெற்றுக்கொள்ளும் வரை அல்லது சப்தத்தை செவியுறும் வரை. இந்த ஹதீஸ் இங்கே 25, 30, 276 வரும் இன்ஷா அல்லாஹ். லா என்ஃபத்திலு இதான் முத்தாபக்கத்துல் தர்ஜுமா. இந்த லா என்சரிஃபுன்னு சொன்னாங்களா லா என்ஃபத்திலுன்னு சொன்னாங்களா, ராவிக்கு ஏற்பட்ட ஷக். இதுலேருந்து ஒரு காயிதா எடுக்கிறாங்களாம். அல் யகீனு லா யஸூலு பிஷக்கி, இதுதான் அசல் காயிதா. எல்லாத்துக்கும், வதுவுக்கு மட்டும் இல்லை. அல் யகீனு லா யஸூலு, யகீன் ஷக்கை கொண்டு நீங்காது. ஷக்கு வர்றதுனால யகீன் குலோஸ் ஆகாது. பாபு தஹ்ஃபீஃபி ஃபில் வுது, வுது செய்யும்போது இலேசாக செய்வது, முக்தசரன் செய்வது. கரெக்டாக மூணு அளந்து வச்சா மாதிரி செய்யணுமா? சிம்பிளாக 1, 2 கழுவுனா போதுமா? به قال حدثنا علي بن عبد الله قال حدثنا سفيان عن عمرو قال أخبرني كريب عن ابن عباس أن النبي صلى الله عليه وسلم نام حتى نفخ, புரட்ட விடுற அளவுக்கு தூங்குனாங்க நபி. நம்ம தூக்கம் வேறு, நபியின் தூக்கம் வேறு. நம்ம தூங்கினா ஒழுவு போயிடும், சாதா தூங்கினாவே. நபி அவருடைய தூக்கம் ஒழுவை போக்காது. நாம ஹத்தா நஃபக சும்ம சல்லா, அடுத்து தொழுதாங்க. தூங்கி எந்திரிச்சு ஒழுவு செய்யாமலேயே. ஒரு பமா கால, சில நேரங்களில் இப்படி சொல்லுவார் இப்னு அப்பாஸ், இல்தஜா ஹத்தா நஃபகண்டு, நாம ஹத்தா நஃபகவுக்கு பகரமாக படுத்து கிடந்தாங்க. இல்தஜா சும்ம காம ஃபசல்லா ஹா. சும்ம ஹத்தஸனா பிஹி சுஃபியான், இதே ஹதீஸு சுஃபியானும் நமக்கு சொன்னாங்க. மர்ரத்தன் பாத மர்ரா, பல தடவை அம்ருவிடமிருந்து, குரைபிடமிருந்து, இப்னு அப்பாஸிடமிருந்து. பித்து இந்த ஹகாலத்தி மைமூனா, அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, என்னுடைய சிறிய தாயார் மைமூனாவிடம் இரவு கழித்தேன். பாத்தவ சருஃப் செஞ்சால் பித்து வரும். ஒரு நாள் இரவு மைமூனா, என்னுடைய ஹாலா மைமூனா இடத்துல பித்து. அவருக்கு நோபம்
நோக்கம் நபி அவருடைய இரவு எப்படி இருந்துச்சின்னு பார்க்கணும். எனவே நம்ம சின்னமாக இருக்கிறாங்க, அங்கே போய் படுத்துக்கிட்டா படுத்தா மாதிரியும் ஆச்சு, நபியுடைய இபாதத்தை கவனித்தா மாதிரியும் ஆயிடுச்சு. இப்போ காமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் லைல், இரவு நேரத்தில் எந்திரிச்சாங்க. படுத்து கிடந்த நபி பலம்மா கான ஃபி பாலில் லைல், இரவுடைய சில பகுதி ஆகிவிட்ட போது காம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருத்து தவல்லா ஒது செய்தார்கள். மின் ஷன்னின் முஅல்லகின், தொங்கவிடப்பட்டிருந்த பழைய தோல் துருத்தியிலிருந்து. தவல்லா மின் ஷன்னின் முஅல்லகின் உதுஅன் ஹஃபீஃபா, சிம்பிள் உதுவாக, உதுஅன் ஹஃபீஃபா, உதுஅன் யுஹஃபிஃபுஹு அம்ருன் வயுகல்லிலுஹு. அம்ர் அவர்கள் அதை இலகுபடுத்தி காமிச்சாங்க, தண்ணியை கொஞ்சமாக பயன்படுத்தி. யுகல்லிலுஹு, 3 என்பதை 2ஆக குறைச்சி, 2 என்பதை 1ஆக ஆக்கி. வகாம யுசல்லி தவல்லாத்து நஹுவ மிம்மா தவல்ல, நான் நபி செஞ்ச மாதிரி சிம்பிளாக ஒலு செஞ்சேன். சும்மா ஜெயித்து, ஒலு செஞ்சுட்டு வந்தேன். இப்போ கும்து அன் யசாரிஹி, நபியுடைய இடது பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டேன். நபி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க நான் பார்த்துக்கிட்டு படுத்துக்கிட்டேன். நபி செஞ்ச மாதிரி நானும் செஞ்சுட்டு وقمت عن يساره ربما قال سفيان عن شماله عن يساره صلى عن شماله. ரெண்டு தானே இல்லையா? ஹவ்வலனி வஜஅலனி அன் யமீனிஹி, என்னை திருப்பி வலது பக்கத்தில் ஆக்கிக்கிட்டாங்க. இடது பக்கத்தில் நின்ற என்னை அப்படியே திருப்பி வலது பக்கத்தில் ஆக்கி கொண்டாங்க. சும்மா சல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹுடைய நாட்டத்தின் அளவுக்கு தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. நம்பர்லாம் சொல்லலை எத்தனை ரக்காத்து. சும்மல் தஜ, தொழுது முடிச்சுட்டு வந்து தூங்கினாங்க, படுத்து தூங்கினாங்க. இப்போ நாம தூங்கிட்டு இருக்கும்போது நஃபக, கோட்டம் வந்துருச்சு. அப்போ தஹஜ்ஜத் தொழுதுட்டு ஃபஜ்ருக்கு வாங்க சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன குட்டி தூக்கம் போட்டுருவாங்க நபின்னு தெரியுது. 1 மணிக்கு எந்திரிச்சாங்களா, 2, 2:30 வரைக்கும் தொழுவாங்க. 2:30க்கு பின்னால் ஒரு தூக்கம் போட்டுருவாங்க. நம்மலாம் வந்து கடைசியில் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும், எந்திரிச்சு பீஷாப்பெலாம் இருந்துட்டு ஒது செஞ்சுக்கிட்டு தஹஜ்ஜத் தொழுவோம். அதுவும் சரியான முறை தான். திடீர் திப்போண்டு 1 மணிக்கு முழிப்பு வருது, பீஷாப் வருது. பீஷாப் வருதுன்னு சொன்னால் பீஷாப்பம் போயிட்டு ஒது செஞ்சுட்டு ஏதோ பை சான்ஸ் அவங்களுக்கு கிடச்சிச்சு, ஒரு 5 ரக்காத்து 8 ரக்காத்து 10 ரக்காத்து தொழுதுட்டு அப்புறம் படுத்துடலாம். இதுவும் நல்ல ஒரு முறை தான். சும்மா அத்தாஹு முனாதி, அடுத்து முஅத்தின் வந்தார். ஆதனஹு பிஸ்ஸலாத், தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு அறிவிப்பு செஞ்சார். ஃபகாம மாஹு இல ஸலா, அவரோட தொழுகிறத்துக்கு போயிட்டாங்க. ஃபஸல்லா வலம் யதவல்லா, இப்போ ஒது செய்யலை, தொழுதுட்டாங்க.
குல்நாளி அம்ரு, நாங்கள் அம்ரிடத்தில் சொன்னோம், இன்ன நாசன் யகூலூன இன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனாமு ஐனுஹு வலா யனாமு கல்புஹு. ஜனங்கள்லாம் பேசிக்கிறாங்களே, நபியுடைய கண்கள் தான் தூங்கும், கல்பு தூங்காதுண்டு. நமக்கு கல்பும் தூங்கும், கண்ணும் தூங்கும், என்ன நடக்குது உலகத்துலன்னு தெரியாது. ஆனால் நபி தூங்குவாங்க, கண்ணு தூங்கும், கல்பு தூங்காது. கால அம்ருன் சமயத்து உபைதபன உமைர் யகூலு, உபைதபன உமைர் சொல்ல நான் செவிட்டிருக்கிறேன், ரூயல் அம்பியா வஹையும், நபிமார்களுடைய கனவுகள் எல்லாம் வஹீந்து. தும்ம கரா இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபகுக்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தூங்கி கொண்டிருக்கும் போது தான் மகானா இருக்கணும் என்கிற வகையே வந்திருக்குது. எனவே அவர்கள் தூங்குறதில்லை, கல்பு தூங்குறதில்லை, கண்ணு தூங்கும், உடல் ரீதியில் உண்டானது. வகையெல்லாம் கல்பு சம்பந்தமானது. நம்ம உடம்பும் கல்பும் சேர்ந்து தூங்குறதுனால்தான் தூங்கி கொண்டிருக்கும்போது காற்று பிரிந்ததா பிரியலையான்னு நமக்கெல்லாம் தெரியாது. பிரிந்திருப்பதற்குண்டான சான்ஸ் எல்லாம் உண்டு. எனவே ஒழு செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஹைர், இந்த ஹதீஸு திரும்ப வரும். 22, 25, 30, 97, 100, 101, 118, 119, 135, 159, 657, 877, 918, 934, 935, 1110. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்தை முக்கியமான பாயிண்ட்டை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ இதில் ரோயல் அன்பியாயி ஆயத்தை ஆதாரமாக காமிச்சிருக்கிறாங்க. இதன் காரணமாகத்தான் நபிமார்களுடைய தூக்கம் உதவு முறிக்கிறதில்லை. பாபு இஸ்வாகில் உதுவை நிறைவாக செய்தல், முழுமையாக செய்தல். மேலே படித்தோம் ஹஃபீஃப், சிம்பிளாக செய்கிறது. பரதா மட்டும் செஞ்சுட்டு டக்குன்னு சீக்கிரமாக வந்துடுறது. வக்கது கால இப்னு உமர் இஸ்பாகுல் உதுஇ அல் இன்கா, முழுமையாக உது செய்தல் என்றால் என்ன? இஸ்பாகுக்கு பொருள் சொல்லுவாங்களா, இன்கா, நன்கு தூய்மைப்படுத்துவதுன்னு அர்த்தம். எப்படி? நல்ல தேய்ச்சி அழுக்க நீக்கி 1, 2, 3 தடவை கழுவி உது செய்வதற்கு பேர் இஸ்பாக், இன்கா. என்ன ரபுத்து மேலே உள்ளது முக்தசர் ஒலு, இப்போ உள்ளது முக்கம்மல் ஒலு. به قال حدثنا عبد الله بن مسلمة عن مالك عن موسى بن عقبة عن كريب مولى ابن عباس عن أسامة بن زيد أنه سمعه يقول دفع رسول الله صلى الله عليه وسلم من عرفة. அரஃபாவிலேருந்து புறப்பட்டாங்க நபி. அத்தா இதா கான பிஷேப், ஒரு கணவாய்க்கு வந்தபோது நசல, கீழே இறங்கி பபால, சிறுநீர் கழித்தார்கள். சும்மத்தவல்ல, ஒலு செய்தார்கள். வலம் இசுபிகில் ஒலுவை முழுமையாக செய்யலை.
சிம்பிளாக செஞ்சாங்க. பகுல்து அஸ்ஸலாத் யா ரசூல் அல்லாஹ், தொழுகணுமேன்னு சொன்னேன். அஸ்ஸலாத் அமாமக், முன்னால் போய் தொழுதுக்குவான்ட்டாங்க. இப்போ வேணாம், இங்கே போய் முன்னால் போய் தொழுதுக்குவான்ட்டாங்க. தொழுது சொல்லிட்டு ஃபரக்கிப, வாகனத்தில் ஏறிவிட்டார்கள். பலம்மா ஜா முஸ்தலிஃபா, முஸ்தலிஃபாவுக்கு வந்தபோது, அரஃபாவிலேருந்து புறப்பட்டு முஸ்தலிஃபாவுக்கு வந்தால் தான் தொழுகையே இருக்குது. அரஃபாவிலேருந்து முஸ்தலிஃபாவுக்கு வர வரைக்கும் தொழுகை நேரம் வந்தாலும் என்ன இல்லை, தொழுகை இல்லை. பலம்மா ஜா முஸ்தலிஃபா நஸல தவல்லா அஸ்பகல் உதுவா, கீழே இறங்கினாங்க, ஒழு செஞ்சாங்க, முழுமையாக தூய்மையாக ஒழு செஞ்சு முடித்தாங்க. சும்மா உக்கீமத்தி ஸலா, தொழுகைக்கு இக்காமத் சொல்லப்பட்டது. ஃபஸல்லல் மகரிப, மகரிபை தொழ வைத்தார்கள். சும்மா அனாஹா குல்லு இன்சானின் பஈரஹு ஃபி மன்சிலிஹி, ஒவ்வொரு நபரும் தங்களுடைய ஒட்டகங்களை தாங்க தங்கியிருந்த இடத்துல படுக்க போட்டாங்க. சும்மா உக்கீமத்தில் இஷா, அடுத்து இஷாவுக்கு இக்காம சொல்லப்பட்டது. ஃபஸல்லா வலம் யுஸல்லி பைனஹுமா, இந்த மகரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியில் எந்த சுன்னத்தான எந்த நஃபிலான எந்த தொழுகையும் தொழுகலை. அப்போ இஷாவுடைய நேரத்தில் மகரிபை தொழுதுருக்குறாங்க. அரஃபாவிலேருந்து புறப்படும் போது மகரிபுடைய நேரம் வந்துடும். மகரிபுடைய நேரத்தில் மகரிபை தொழ மாட்டாங்க. இதான் ஹக்கீக்கி ஜம்மு. இது ஜம்மு பைன சலாத்தைன். ஹனஃபி மதுஹபில் இது தான் அசலும்பாங்க. இந்த இடத்துல மட்டும்தான் ஜம்மு செய்யலாம்பாங்க, வேறு இடத்துலாம் ஜம்மு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்ஷால்லா அதுக்கெல்லாம் தனி பாடங்கள் வரும், அப்பப்போ விவரமாக பேசுவோம். இமாம் புகாரிக்கு நோக்கம் என்னென்றால், ஒதுவில் 2 தரஜா இருக்கிறது. ஒரு அதனா தரஜா, அதான் தக்ஃபீஃபு. இன்னொன்று ஆலா தரஜா, அக்மல் தரஜா, அதான் இஸ்பாக். அதனா தரஜா ஒதுவும் போதும். அக்மல் தரஜா ஒலு, ஆலா தரஜா ஒலு, அதுவும் நிறைய சவாபுகள் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.